சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். அனுதினம் ஆனந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 23/1/2026 இந்த நாள் குறித்து பஞ்சாங்கம் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் தை மாதம் 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. திதி பார்த்தோம்னா வளர்விரை பஞ்சமி திதி இரவு 1:46 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து வளர்விரை ஷஷ்டி திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா பூரட்டாதி நட்சத்திரம் மதியம் 2:31 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து உத்திரட்டாதி நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. இந்த நாள் முழுவதுமே ஒரு சித்தயோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைக்கு பரீகம் அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்திருக்கா. கரணம் பார்த்தோம்னா பவம் அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்திருக்கா. இந்த நாளானது ஒரு கீழ்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே வசந்த பஞ்சமி, மதன பஞ்சமி, ஸ்ரீ பஞ்சமி அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருப்பா. இது போக இந்த நாளானது ஒரு தை வெள்ளிக்கிழமை நாளாக அமைந்திருக்கிறது. அதுவும் பஞ்சமி வளர்பிறை பஞ்சமி திதியாகவும் அமைந்திருக்கிறது. ஆக இந்த நாளிலே அம்பிகையை வழிபடுவதற்கு மறக்காதீர்கள் என்பதற்காக நினைவூட்டுகிறோம். இது போக நம்ம வீட்டிற்கு எந்த ஒரு சுமங்கலி பெண்கள் வந்தாலும் அவர்களை உள்ளே அழைத்து உட்கார வைத்து அவர்களுக்கு ஒரு டம்ளர் மோரோ அல்லது ஒரு காஃபியோ ஏதோ ஒன்று கொடுத்துட்டு அவர்களுக்கு வெற்றிலை பாக்குடு வஸ்திரம் முடிந்த வரைக்கும் நம்ம என்ன வஸ்திரமோ ஒரு ஜாக்கெட் பீட்டோ ஏதாவது ஒன்று வச்சு அவசியம் தாம்பூலத்தினை அளிக்க வேண்டியது. ஏன்னா அம்பாள் எந்த ஸ்வரூபத்துல வருவார்னே தெரியாது, எப்படி வேணா வரலாம். ஆக நிச்சயமாக இந்த சுமங்கலி பெண்களை ஆராதனை செய்வதற்கு மறக்காதீர்கள் என்பதற்காக நினைவூட்டுகிறோம். சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 6:39 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 6:01 சந்திர உதயம் என்பது காலை 9:41 சந்திர அஸ்தமனம் என்பது இரவு 10:03 சம்பவிக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை 4:58 முதல் காலை 6:39 வரையில் நீடித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது பகல் 10:55 முதல் மதியம் 12:20 வரையிலும், யமகண்டம் என்பது மதியம் 3:11 முதல் மாலை 4:36 வரையிலும், குளிகை காலம் என்பது காலை 8:04 முதல் 9:30 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:55 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு மேற்கே சூலம் பகல் 11:12 வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக வெள்ளம் தானம் விடுத்து விட்டு மேற்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கார். இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா இன்றைக்கு வசந்த பஞ்சமி, ஸ்ரீ பஞ்சமி, மதன பஞ்சமி எல்லாம் கொடுத்திருக்கா இல்லையா. இந்த வசந்த பஞ்சமிங்கிறது என்ன, அதனுடைய மகத்துவம் என்ன அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். இந்த வசந்த பஞ்சமி அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்கு சொல்லுவா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த மாக சுத்த பஞ்சமின்னு சொல்லுவா. அதாவது சாந்திரமான மாதங்களிலே வரக்கூடிய மாக மாசம் சொன்னா அதாவது தை மாதம் அமாவாசையை தொடர்ந்து வரக்கூடிய வளர்பிறை நாட்களிலே வரக்கூடிய அந்த பஞ்சமி நாளைத்தான் வசந்த பஞ்சமி என்ற பெயரிலே சொல்லுவார்கள். சரி சார், அப்படி என்ன இன்னைக்கு ஸ்பெஷல் அப்படின்னு சொன்னா இன்றைய தினம்தான் இந்த சரஸ்வதி தேவியினுடைய ஜெயந்தி நாளாகவே பார்க்கப்படுகிறது. சரஸ்வதி தேவி பிறந்த நாளாக பார்க்கப்படுகிறது. நம்முடைய தென்னிந்தியாவை பொறுத்தவரை நம்ம சரஸ்வதி பூஜைங்கிறத எப்ப பண்ணுவோம் விசேஷமா அந்த நவராத்திரி டைம்ல, இந்த புரட்டாசி மாதம் அந்த அமாவாசையை தொடர்ந்து அந்த மகாலய அமாவாசையை தொடர்ந்து வரக்கூடிய இந்த நவராத்திரி நாட்கள் வருது இல்லையா, அந்த சரத் நவராத்திரின்னு சொல்லுவோம், சாரதா நவராத்திரின்னு சொல்றோம். அந்த டைம்ல வரக்கூடிய அந்த நவமி நாள் அன்றைக்குத்தான் நம்ம சரஸ்வதி பூஜையை செய்கிறோம். ஆனால் சரஸ்வதியினுடைய ஜெயந்தி நாள் அதல்ல. நம்ம இந்த கடைசி 3 நாட்கள் நவராத்திரியிலே கடைசி 3 நாட்கள் சரஸ்வதி தேவிக்குரிய நாட்களாக நம்ம பூஜை பண்ணிட்டு வருவோம். ஆனால் வட இந்தியாவிலே பொறுத்த வரைக்கும் பெரும்பான்மையோர் அந்த நாளை பார்த்தோம்னா அது துர்கா பூஜையைத்தான் செய்து கொண்டு வருவார்கள். துர்காஷ்டமி என்ற பெயரிலே துர்காஷ்டமி நாளாகட்டும், மகா நவமி நாளாகட்டும், விஜயதசமி நாளாகட்டும், இதெல்லாம் அங்க துர்கா பூஜை அப்படிங்கிறத ரொம்ப ஸ்பெஷலா நடக்கும். அதே மாதிரி விஜயதசமி நாள் அன்னைக்குதான் நம்ம என்ன பண்ணுவோம், அன்னைக்குதான் வித்யாரம்பம்
வித்யாரம்பம் பண்ணணும்னு சொல்லிட்டு, ஏன்னா சரஸ்வதி பூஜை முடிஞ்சிருக்கு, மறுநாள் வந்து புஸ்தகத்தெல்லாம் எடுத்து வச்சு படிக்கணுங்கிறதுக்காக மறுநாள் வீட்டிலேயே நம்ம புஸ்தகம் எல்லாம் வச்சு பூஜை பண்ணிட்டு மறுநாள் தான் குழந்தை எல்லாம் எடுத்து படிக்க சொல்லுவா. அதையே முன்னிட்டு நம்ம என்ன பண்றோம், ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்க்கிறது, ஸ்பெஷல் அட்மிஷன் அப்படிங்கறதெல்லாம் நம்ம அந்த நாள்ல தானே பண்ணிட்டு இருக்கோம், விஜயதசமி நாள்ல. ஆனா வட இந்தியாவை பொறுத்தவரை இன்றைய தினத்திலே தான் அந்த வித்யாரம்பத்தை செய்வார்கள். ஏன்னா இது வந்து ஒரு சரஸ்வதி தேவியினுடைய ஜெயந்தி நாளாகவே பார்க்கப்படுகிறது. சரஸ்வதி தேவி தோன்றிய நாளாக பார்க்கப்படுகிறது. இதுக்கு புராண கதைகளும் உண்டு, பிரம்ம புராணத்திலே இருக்கும். அதாவது பிரம்மா என்ன பண்ணுவாராம், இந்த உலகத்தை சிருஷ்டிக்கும் பொழுது எல்லாமே ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருந்ததா, ஆனா ஏதோ ஒண்ணு மிஸ்ஸிங் யோசிச்சுட்டே இருந்தாராம். அது என்ன மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்து தியானம் பண்ணி பார்க்கும் பொழுது தோணித்தான், ஒரு நாதம் என்பது குறைகிறது. அதாவது ஒரு ஒலி, ஒரு ஓசை என்பது இந்த உலகத்திலே இல்லாமல் இருக்கிறது. எல்லா படைப்புகளும் வெறும் அமைதியா அப்படியே கம்முன்னு இருந்துட்டு இருக்கால, யாரும் வாயை திறந்து பேசுறது இல்லை, ஒலி என்பதே இல்லாமல் இருக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும் பொழுதுதான் அங்கே ஒரு நீரானதோடைய கமண்டலத்திலிருந்து நீர் சிந்தியதுங்கிற, அதுல இருந்து ஒரு தேவியானவள் தோன்றினாள்ங்கிற மாதிரி ஒவ்வொரு விதமா ஒரு கதையை சொல்லிட்டு இருப்பா. அப்பொழுதுதான் அந்த ஆதி பராசக்தியினுடைய அம்சமாக அந்த சரஸ்வதி தேவியானவள் வந்து சேர்கிறாள். அந்த சரஸ்வதி தேவியினுடைய கையில் இருக்கக்கூடிய அந்த வீணையானது ஒலியை ஒலிக்கிறது. அதே மாதிரி வாக்விலாசினி அப்படின்னே பேர் அம்பாளுக்கு. அதாவது வாக்கு நல்ல வாக்காக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு சரஸ்வதி கட்டாட்சம் வேணும்னு சொல்றா இல்லையா. கையில பார்த்தோம்னா ஒரு புஸ்தகம், இந்த பக்கம் ஒரு ஜபமாலை, ஒரு கமண்டலம் சொல்லிட்டு சரஸ்வதி தேவியுடைய உருவத்திலேயே கொடுத்திருப்பார்கள். அப்படி சரஸ்வதி தேவி வந்த உடனேயே அந்த உலகத்திலேயே அவருடைய சிருஷ்டிகள் அனைத்திலும் பார்த்தோன்னா ஒரு நாதம் என்பதும் வந்து விடுகிறதாம், அந்த ஒலி ஓசை என்பதும் வந்து விடுகிறது அப்படின்னு சொல்லிட்டு அவரையே கல்விக்குரிய கடவுளாகவும் வைத்திருக்கிறார்கள்ங்கிற மாதிரிலாம் அந்த புராணத்துல சொல்லிட்டு இருப்பா. ஆக சரஸ்வதி தேவியினுடைய ஒரு ஜெயந்தி நாள் தான் இந்த நாள் அப்படிங்கிறதுனால சரஸ்வதி தேவிக்குரிய விசேஷமான பூஜைகளை நாமும் செய்ய வேண்டியது அப்படிங்கிறதுக்காக சொல்றோம். இது போக குழந்தைகளுக்கு வித்யாரம்பம் செய்வதற்கு கூட ஒரு உகந்த நாள் தான் இந்த நாள்ங்கிறத முன்னிட்டு செய்ய வேண்டியது. மாமா இது நீங்க முதல் நாளே சொல்லியிருந்தா தானே நாங்க இன்னைக்கு எல்லாம் பண்ண முடியும்னா, ஏன் இன்றைக்கு கூட இரவு 1:56 வரைக்குமே இந்த பஞ்சமிங்கிறது இருக்கு. வசந்த பஞ்சமி இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம், நம்ம அதுல ஒரு குழந்தை இருக்கு, ஒரு 2 வயசு குழந்தை நம்ம வச்சுட்டு இருக்கோம், அடுத்த வருஷம் கொண்டு போய் ஸ்கூல்ல சேர்க்கணும்னு நினைச்சா கூட இன்னைக்கு ஆத்துல உட்காந்து கூட குழந்தைக்கு ஆவண்ணா அப்படிங்கிறத சொல்லி தரலாம் இல்லையா. ஆங்கிறத எழுதலாம், அம்மாங்கிறத சொல்லி தரலாம், குழந்தைய பேச வைக்கலாம், இதெல்லாம் செய்யலாமே. இதுவே போதும். நம்ம என்ன பண்ணுவோம், ஏ அப்படிங்கறத எழுதி ஏ ஃபார் ஆப்பிள்னு சொல்லி கொடுத்துட்டு இருப்போம். எந்த எழுத்தாக இருந்தாலும் பரவாயில்லை, நான் வந்து ஆவண்ணாவை சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்றேன், உயிரெழுத்த. அதுக்கப்புறம் கூட நீங்க ஏ ஃபார் ஆப்பிள்லாம் சொல்லி கொடுங்க. இன்றைய தேதியிலே விசேஷமான முறையிலே அந்த சரஸ்வதி பூஜையை செய்ய வேண்டியது. இது போக மதன பஞ்சமின்னு கொடுத்திருக்கா இல்லையா, இந்த மதன பஞ்சமியை வந்து எப்படி கொண்டாடுவா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு காமன் பண்டிகையாக, காமன் சொன்னா இந்த மன்மதன் சொல்றோம் இல்லையா, அவருடைய பண்டிகையாகவும் இந்த நம்ம ஆந்திரா கர்நாடகாலாம் இன்றைய தினத்திலே கொண்டாடி கொண்டிருப்பார்கள். ஆக விஜயதசமியை போலவே இந்த நாளும் ஒரு மிக மிக விசேஷமான நாள், சரஸ்வதி தேவியினுடைய ஜெயந்தி நாள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க வேண்டியது. வட இந்தியாவில குறிப்பா ராஜஸ்தான், பஞ்சாப் எல்லாம் பார்த்தோம்னா இன்றைய தினம் அந்த மஞ்சள் நிற பூக்களை கொண்டு மஞ்சள் வஸ்திரத்தை சாற்றித்தான் எல்லா பூஜைகளையும் செய்வார்கள். நைவேத்தியம் பார்த்தோம்னா கூட எல்லாமே மஞ்சள் நிறத்துல இருக்கும். லட்டு அந்த மாதிரி எல்லாமே ஒரு மஞ்சள் கலர்ல, பால்கோவால கூட மஞ்சளை கலந்து மஞ்சள் நிறம் மாதிரி எல்லாவற்றையும் ஒரு மஞ்சள் நிற நைவேத்தியமாக செய்வார்கள். மஞ்சள் நிற பழங்களை வைத்து நைவேத்தியம் செய்வார்கள். ஏன்னு சொன்னா இந்த மஞ்சள் என்பது ஒரு குருவிற்குரிய நிறமாக பார்க்கப்படுகிறது. சரஸ்வதி தேவியினுடைய இந்த கட்டாட்சத்தை வாங்கி நம்மிடத்தையே செலுத்தக்கூடியவர் இந்த குரு என்பதால் அந்த குருவினுடைய நிறத்தையே, அந்த மஞ்சள் நிறத்தையே சரஸ்வதி தேவிக்கும் கொடுத்திருப்பார்கள். மஞ்சள் நிற அந்த வஸ்திரங்களை சாற்றி வழிபடுவார்கள். நாமும் அதையே பின்பற்றலாமே, அதில் ஒன்றும் தவறில்லையே அப்படிங்கிறதுக்காக நினைவூட்டுகிறோம். ஆக இந்த நாளானது ஒரு சரஸ்வதி தேவியினுடைய ஜெயந்தி நாள் என்பதை புரிந்து கொண்டு எல்லோரும் சரஸ்வதி தேவியை வழிபட்டு அவருடைய கட்டாட்சத்திற்கு ஆளாக வேண்டியது என்பதே அடியேனினுடைய பிரார்த்தனை. இந்த தகவலோடு இன்றைய தினம் உங்களிடமிருந்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு புதிய தகவலோடு சந்திக்கிறேன். அன்பர்கள் அனைவருக்கும் அனுதினமும் ஆனந்தமாய் அமைய பிரார்த்திக்கிறேன்.